ஹலோ கைஸ், இன்னைக்கு மொதல் சென்டென்ஸ் என்னன்னா, எனக்கு தூக்கம் வருது. எனக்கு தூக்கம் வருது. இது எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி அப்படின்னா எனக்கு தூக்கம் வருது, ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, பயம் அப்படிங்கிறது பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்? ஃபியர்னு சொல்லுவோம். இதுவே பயப்படாத அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்? இன்னொரு சென்டென்ஸ் இருக்கு. ஃபியர், அஃப்ரைட் இதெல்லாமே பயப்படாத, பயம் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் மீனிங். டோன்ட் அஃப்ரைட் அப்படின்னா பயப்படாத அப்படின்னு சொல்றது. நீ சீக்கிரம் திரும்பி வந்துருவியா? இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே இரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்றத, நீ சீக்கிரம் கண்டிப்பாக திரும்பி வந்துருவியா அப்படிங்கிறத வில் யூ பி பேக் சூன். வில்னா ஃபியூச்சர். ஸோ வில் யூ பி பேக் சூன் அப்படின்னா நீ சீக்கிரம் திரும்பி வந்துருவியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை தான் வந்து வில் யூ பி பேக் சூன் சொல்லுவோம். என் மேலே அவன் ரொம்ப கோவப்படுறான். என் மேலே அவன் ரொம்ப கோவப்படுறான். இது எப்படி சொல்லலாம்? இது நிறைய சண்டை போடுறவங்களுக்கு யூஸ் ஆகும். புரியுதுங்களா? ஷீ கெட்ஸ் வெரி ஆங்க்ரி வித் மீ. ஷி கெட்ஸ் அப்படின்னா வெரி ஆங்க்ரி. ஷி கெட்ஸ் வெரி ஆங்க்ரி அப்படின்னா கோவப்படுறா ரொம்ப. வித் மீ அப்படின்னா என் மேல. இது நியாயமில்லை. இது நியாயமில்லை. இது எப்படி சொல்வோம் அப்படின்னா, இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நாட் ஃபேர். இதுவே அது அப்படின்னா தட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? நீ ஏன் அப்படி செஞ்ச? நீ ஏன் அப்படி செய்யற? இது எப்படி கேட்போம்? நீ ஏன் அப்படி செய்யற? நீ ஏன் அந்த மாதிரி செய்யற? நீ ஏன் அப்படி செய்யற அப்படின்னு கேட்போம் இல்லையா? இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, why are you doing like that அப்படின்னு கேட்கலாம். why are you doing like that அப்படின்னா நீ ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கறது. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? நீ எங்க போற அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஏதாச்சும் ஒரு பிளேஸ்க்கு போறாங்க அப்படின்னா நீ எங்க போற, நீ ஏன் போற, இந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா? வேர் ஆர் யூ கோயிங் கேட்கலாம். வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னா நீ எங்க போற அப்படின்னு கேட்கறது தான் வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்போம். இதுவே என் தலகாணி கொடு, என் தலகாணி எடுத்துட்டு வா, என் தலகாணி கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? என் தலையணையை எடுத்துக்கிட்டு வா. பிரிங் மை பில்லோ. பில்லோ அப்படின்னா தலகாணி. பிரிங் மைனா என்னோடத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பிரிங் மை பில்லோ அப்படின்னா என்னோட தலகாணி கொண்டு வா அப்படின்னு சொல்றது தான் பிரிங் மை பில்லோ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தயவு செஞ்சு எனக்கு ஒரு பை கொடு. இது இந்த டிமார்ட்ல இல்லை ஏதாச்சும் சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் எனக்கு ஒரு பேக் கொடுங்க அப்படின்னு கேட்போம். மேக்ஸிமம் டிமார்ட்ஸ்லாம் மணி, பட் ஆனால் வெளியில் கேட்போம் இல்லையா, எனக்கு ஒரு பேக் கொடுக்குறீங்களா, கேரி பேக் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் கிவ் மீ எ பேக்னு கேட்கலாம். ப்ளீஸ் கிவ் மீ எ பேக் ப்ளீஸ். கிவ் மீ எ பேக் ப்ளீஸ்ன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் கிவ் மீ எ பேக் அப்படின்னு கேட்கலாம். இந்த ப்ளீஸ் எடுத்து யூஸ் பண்ணுறோம், கைண்டாக கொஞ்சம் லைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ளீஸ் யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நம்ம சேனலில் ஒரு சீரியஸாக போஸ்ட் பண்ணியிருக்கோம் நிறைய. போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதோட முதல் ஸ்டெப்பாக நேற்று ஒரு புது வீடியோ போட்டிருக்கோம். போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.